Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிசி தரப்புல இருந்து டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு உண்டான கவுன்சிலிங் அப்படிங்கறது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த கவுன்சிலிங் வந்து மெமோ அப்படிங்கறது ஆன்லைன்ல வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து மெமோ வந்து டவுன்லோட் பண்றதுல ஒரு சில டவுட்ஸ். அதாவது ப்ரோ நாங்க மெமோ டவுன்லோட் பண்ணும்போது QR கோட் வந்து வர மாட்டேங்குது. QR கோடோட வந்து எப்படி மெமோ வந்து டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறீங்க. ஆக்சுவலா நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்ல மாட்டாங்க. QR கோட் இல்லாம நீங்க வந்து மெமோ டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு உள்ள என்ட்ரி ஆகும்போது உங்களை வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுல தெளிவா வந்து மெமோலயே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த QR கோடை வச்சு தான் நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி தான் உள்ள வந்து என்ட்ரி ஆக முடியும். மெமோ இல்லாதவங்களும் சரி, மெமோல QR கோடு மென்ஷன் ஆகாம உங்களுக்கு வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. எப்படி QR கோடோட மெமோ வந்து டவுன்லோட் பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஒரு சில பேருக்கு வந்து QR கோடு இல்லாம வந்து டவுன்லோட் ஆகுது, ஜென்ரேட் ஆகுது. சரிங்களா? அதுக்கான சொல்யூஷன் நம்ம உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெமோ நீங்க வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்க முதல்ல எந்த கேட்டகரியில எந்த போஸ்டிங் வைஸ் நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க. சோ இந்த இடத்துல வந்து இப்போதைக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜனவரி 22ஆம் தேதியில இருந்து மார்ச் மாசம் 12ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து கவுன்சிலிங் அப்படிங்கறது ஓபனா சொல்லிட்டாங்க. இது வந்து யாருக்கெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஜேஏ, அதாவது ஜேஏ மீன்ஸ் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்க்ளூடிங் விஓ பில் கலெக்டர் இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு. அதே மாதிரி ஸ்டெனோ டைபிஸ்ட் 1ல இருந்து ஸ்டெனோ டைபிஸ்ட் 3 வரைக்கும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போதைக்குன்னு வந்து கரண்ட்ல வந்து மெமோ அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தட்டச்சர் டைபிஸ்ட்ங்கிற போஸ்ட்டுக்கு மட்டும் இன்னும் வந்து என்ன பண்ணல அப்படின்னா வந்து அவங்க அபிஷியலா மெமோ வந்து டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுக்கல. இன்னமும் ஜென்ரேட் பண்ணாம வச்சிருக்காங்க. வெயிட் பண்ணிக்கோங்க. பிப்ரவரி மந்த் 7ஆம் தேதி தான் உங்களுக்கு வந்து டைபிஸ்ட்ங்கிற போஸ்டிங் மட்டும் வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒவ்வொரு லிங்க்கும் தனித்தனியா கொடுத்திருக்காங்க. நிறைய பேர் வந்து எங்களுக்கு மெமோவை டவுன்லோட் பண்ண முடியல ப்ரோ, நோ டேட்டா ஃபவுண்ட்னு வருது, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து செக் பண்ணுங்கன்னு வருது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றீங்க. 3 லிங்க் உங்களுக்கு தனித்தனியா 4 லிங்க் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க எந்த எந்த கேட்டகரியில நீங்க எந்த போஸ்டிங்ல வந்து செலக்ட் ஆயிருக்கீங்கன்னு பாருங்க. சிவி உங்களுக்கு வந்திருக்கும். அந்த போஸ்டிங் நேர இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா என்ன பண்ணிக்கலாம்னா அதாவது சிவி அதாவது வந்து மெமோ வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்க்ளூடிங் மோஸ்ட்லி எல்லாருமே காமனா வந்து நீங்க ரொம்ப புவரான ஒரு ஸ்கோர் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு இதுல தான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா கிடைக்கும். சரிங்களா? அப்படிங்கறனால இதை வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா அந்த பேஜுக்குள்ள வருவீங்க. இந்த இடத்துல வியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த டேப் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா சிவி அதாவது மெமோ வந்து டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் போகும். இந்த இடத்துல உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெமோ அப்படிங்கிறது வந்து ஓப்பன் ஆகும். மெமோ அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். மெமோ பத்தின அப்டேட் வந்து ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோவா போட்டிருக்கோம். அதை பார்த்து நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரைட் சைட்ல QR கோட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? இந்த QR கோட நீங்க வந்து QR கோடோட நீங்க வந்து PDF வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டர்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா எல்லா பேஜுமே நீங்க வந்து பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ மேல வந்து பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல பாருங்க சேவ் பிடிஎஃப்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். உங்ககிட்ட பிரிண்டர் இருந்துச்சு அப்படின்னா டேரக்டா நீங்க பிரிண்டர் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிண்டர் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு அப்படின்னா பிரிண்டர் நம்ம வந்து செலக்ட் பண்ணி பிரிண்ட் டேரக்டா கொடுத்துக்கலாம். பட் இந்த இடத்துல பாருங்க நம்ம வந்து ப்ரிவியூ பேஜ்ல பார்க்கும்போது பிடிஎஃப் சேவ் பண்ணும்போதே நமக்கு இந்த இடத்துல QR கோட் அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகாம தான் இருக்கு. சோ இதுக்காக நீங்க என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னா இது வந்து கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல பிரிண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. அகைன் வந்து கொடுங்க. இப்போ நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா QR கோட் அப்படிங்கிறது பிடிஎஃப் சேவ் பண்ற இடத்துல நம்மளுக்கு வந்து ப்ரிவியூ பேஜ்ல சேவ் வந்து காமிக்குது. சோ இந்த இடத்துல சேவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஒன்ஸ் வந்து உங்களுக்கு உண்டான அந்த மெமோ வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கிற முடியும். இப்படியும் உங்களுக்கு வந்து பிரிண்ட் கொடுத்து QR கோட் வந்து உங்களுக்கு வந்து வரல அப்படின்னா இதே பேஜை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா மொபைல் பண்றீங்க 3 டாட் பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கங்கன்னா பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா அந்த பேஜை ஃபுல்லா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து பிரிண்ட் எடுங்க. பிரிண்ட் அதாவது பிரிண்ட் மீன்ஸ் வந்து சேவ் பண்ணுங்க பிடிஎஃபா சேவ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதுல வந்து இந்த மெமோல உங்களுக்கு கண்டிப்பா QR கோட் அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆயிருக்கும். இந்த QR கோட நீங்க கேட்ல உள்ள என்ட்ரி ஆகும்போது கண்டிப்பா நீங்க காமிச்சுதான் அங்க ஒரு QR கோட் ஸ்கேனர் இருக்கும். இப்போ எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு டோல்கேட்டை நம்ம கிராஸ் பண்ணி போகும்போது நம்ம வெஹிக்கிளோட அந்த ஃபாஸ்ட்ராக் வந்து QR கோட ஸ்கேன் பண்ணி நம்ம கிட்ட வந்து அமௌண்ட் வந்து கட் பண்றாங்களோ அதே மாதிரி தான் இதுல. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ உள்ள என்ட்ரன்ஸ்ல இருக்கும். அது உள்ள நீங்க அந்த காப்பியை மெமோ காப்பியை காமிச்சாதான் அது வந்து அலோ ஆகும். சரிங்களா? இதுல ஒரு நம்பர் வந்து கொடுத்திருப்பாங்க. அதை ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து ஓகே பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து உள்ள என்ட்ரி பண்றதுக்கு அலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி மெத்தட யூஸ் பண்ணி தான் இந்த QR அதாவது மெமோ அப்படிங்கறது நீங்க வந்து டவுன்லோட் பண்ணணும். ஒரு சில பேருக்கு வந்து மெமோல வந்து QR கோட் இல்லாம கேட்டிருந்தீங்க. இந்த மெத்தட யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மெமோலயே தெளிவா வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது வந்து அழைப்பானை இல்லாத நபர்கள் உள்ளே நுழைய அனுமதி இல்லை. அழைப்பானை மீன்ஸ் வந்து மெமோரண்டம், அதாவது மெமோ அப்படிங்கிறது இல்லாம நீங்க உள்ள வந்து என்ட்ரி ஆக முடியாது.
ஸோ கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா மெமோ வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நேரடியா கொண்டு போங்க. அதுல எத்தனை பேஜ் குடுத்துருக்காங்களோ அத்தனை பேஜ் முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து எடுத்துக்கோங்க. லாஸ்ட் பேஜ்ல மட்டும் நீங்க வந்து கவுன்சிலிங் வர முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடியவங்க மட்டும் இத நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரெடி பண்ணி நீங்க வந்து சப்மிட் பண்ற மாரி இருக்கும். அவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ மெமோ சம்பந்தமா உங்களுக்கு வேற ஏதாவது வந்து தகவல்கள் வந்து தேவைப்படுது, டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல பெர்சனலா ஏதாச்சும் டிஎம் பண்றதா இருந்தால் இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க. நம்ம சார்பில உங்களுக்கு வந்து எல்லாமே ஹெல்ப் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ.